அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். துர்க்கை தான் பெண் தெய்வ வழிபாடு சகல ஏற்றம் கொடுக்கும். நிறைய விஷயம் சந்தோஷம் கிடைக்கும். இந்த 15 நாட்கள் இல்லாமல் வைகாசி மாதம் முழுவதும் பணம் கொடுக்கல் வாங்கல் தீரும். பண வரவு அதிகமாக இருக்கும். சேமிப்பு ஏற்படும். கிரெடிட் கார்டே இருந்த அமைப்பு மாதிரி டெபிட் கார்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட அந்த பேங்க்கில் பணம் போடுற அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணங்கள்லாம் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். புரியுதா? அதெல்லாம் ஆச்சரியம் தானே. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். கணவன் மனைவி அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். பெற்றோர் பெரியோருக்கு அவங்க சொத்து பிரச்சனை, உங்களுக்கு இருந்த சொத்து எல்லாமே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட்லாம் மாறி ஒரு சின்ன நஷ்டமானாலும் ஆனந்தம் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, நகை வாங்குறது, வைரம் வாங்குறது, இதெல்லாம் நடக்குமானா நடக்கும். சிலருக்கு கொஞ்சமாக நடக்கும், சிலருக்கு நல்லது நடக்கும். தசாபத்தி நடக்கிறச்சு. பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க கௌரவம் கிடைக்கும். இந்த 15 நாட்கள் நல்ல நல்ல விஷயம்லாம் ஒரு தெம்பு ஏற்படும். சிலருக்கு அரசு எக்ஸாம்லாம் எழுதிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வரும் இன்டர்வியூ வேலை வரும்னு வந்துடும். குடும்பத்தில் மட்டும் கவனம். ராகு கேது இருக்கனால கோளர் பதிக்கும். எப்பயுமே கேளுங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு ராகு இருப்பார், கேது இருப்பார். குடும்பத்தில் மட்டும் நானா நீயா பார்க்காதீங்க. அதில் நீங்கள் தான் பார்த்துக்கணும். குடும்பத்தில் வெள்ளை கொடி தான், வெள்ளை பெட்ஷீட்டு தான். மற்றபடி மீனத்துக்கு நல்லது. மன அழுத்தம், வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்பு ரொம்ப பார்த்துக்கணும். சிலருக்கு காது மூக்கு தொண்டையில் சிறிய உபத்திரம் பெரிதாகும். ஓகேவா?